தப்பு செய்கிறவன் மனுஷன், அந்த தப்பை மற்றவங்க யாரும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பெரிய மனுஷன். நான் செஞ்ச தப்பு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சது தான். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது எப்போ தோணுன்னா, செம்ம படம் மச்சான், எப்படி யோசிச்சாங்கன்னே தெரில, நம்மளும் அதேமாரி ஒரு படம் பண்ணுறோம்டா. முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடு மச்சான். ஷார்ட் ஃபிலிமா? இப்படி தாங்க சில பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுங்கிற ஐடியா வரும். இன்னொரு கேஸை பார்த்தீங்கன்னா, என்னடா லூக்குமே படம் எடுத்துருக்கானுங்க, 6th ஃப்ளோரு 8th ஃப்ளோருன்னு. மச்சி, இவனுங்களே படம் எடுக்கும்போது நம்மளும் படம் எடுக்கலாம்டா. கெத்தாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். இப்படி தாங்க முக்கால்வாசி பேருக்கு ஐடியா வரும். இந்த நோய்க்கு பேர் தான் ஆர்வ கோளாறு. ரொம்ப ஆர்வ கோளாறு உள்ளவங்க அன்றைக்கி சாயந்தரமே செருப்பை மாட்டிக்கிட்டு ஷூட்டிங் கிளம்பிடுவாங்க. மச்சான், ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்கணும்டா. மச்சி, நன்றே செய் அதையும் இன்றே செய். வா மச்சான் கிளம்பலாம். டேய், அப்போ ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஆக்டர்லாம் அதெல்லாம் போகும்போது பார்த்துக்கலாம் வாட. இப்படிலாம் பார்த்துக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் மடத்தனமாக ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே உரிமை எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம பண்ணுற விஷயத்தில் உரிமை எடுத்துக்க கூடாது. மச்சான் ஃபோக்கஸ் லைட்ல கரெக்டா இருக்கா? அந்த அப்படியே அந்த பக்கம் லைட். ஓகே ஓகே ஓகே, ரெடியாடா? டேய், என்னடா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்க? கரெக்ட் தான் மச்சான். கரெக்டாண்டா இது. சீன்லாம் என்னடா செட் பண்ணிருக்க நீ? டேய், எல்லாம் ஒழுங்கா தான்டா இருக்கு. இன்ட்ரோலாம் வந்து சூப்பரா வரணும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, மாத்து நின்னு. எடிட்டிங் வேணா கூட நான் பண்ணி தரேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறதுனால கொஞ்சம் ஆர்வ கோளாறாக இருப்பாங்க. நான் தான் லீட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இது க்ரூவில் கான்ட்ராஸ்ட்டை ஜாஸ்தியாகும். ஒரு டைரக்டர் டைரக்ஷன் மட்டும்தான் பார்க்கணும், ஒரு சினிமோட்டோகிராஃபர் சினிமோட்டோகிராஃபி மட்டும்தான் பண்ணணும், ஒரு ஆக்டர் ஆக்டிங் மட்டும்தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணோன்னா ஒரு டைரக்டர் முன்னாடியே இதை பற்றி க்ரூ கிட்ட பேசியிருக்கணும். செகண்ட், ப்ரீ ப்ரொடக்ஷன் பக்காவாக இருக்கணும். முதல்ல ஒரு ஃபிலிம் எடுக்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது என்னென்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இதில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் சில ஆர்வ கோளாறு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீ அண்ணன், இவன் உனக்கு தம்பி, நீ அவன் ஃப்ரெண்டு, அவன் உன் ஃப்ரெண்டு, நான் உன் ஃப்ரெண்டு. மச்சான், அப்போ கூட ஒரு கேரக்டர் குறையுது, பேசாமல் நீ நடிச்சிடேன். டேய், எனக்கு நடிக்கலாம் தெரியாதுடா. டேய், அதெல்லாம் ஆடியன்ஸ் தெரியாதுடா, வாடா. இதை தாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான ப்ரீ ப்ரொடக்ஷன்னா ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்ட், லொக்கேஷன் பார்க்குறது, கேஸ்டிங், ப்ரொடக்ஷன் க்ரூஸ், ஃபுல் செட் பண்ணுறது, இதெல்லாம் பக்காவாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஷெட்யூல் போடுறது. ஷெட்யூல் இல்லாமல் ஷூட் பண்ணுறது கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. அதையும் மீறி நினச்சி பார்த்தீங்கன்னா இதையும் பாருங்கள். மச்சான், ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் பார்க் சீன் எடுக்கிறோம், அடுத்த ½ அன் ஹவரு குடோன் சீனு, அடுத்த ½ அன் ஹவரு பொட்டிக்கடை, ஈவினிங் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கிறோம் இந்த இடத்துல. ஓகேவா? கேமரா லைட்டிங்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. இதுக்கு பேர் ஷெட்யூல் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. இது எங்கே போய் முடியுதுன்னு நீங்களே பாருங்கள். டேய், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு சொன்னியடா. இந்த ஒரு சீனை ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுடா. பார்த்தீங்களா? இப்படி தான் நடக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் ஆக்டரை செலக்ட் பண்ணுறது. ஒரு ஆக்டரை செலக்ட் பண்ணும்போது ஆள் கிடைக்கலன்னு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன்லாம் நடிக்க வைக்கக்கூடாது. அதையும் மீறி நடிக்க வச்சா சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவர் பேசின டைலாக்கை நாங்கள் 2 மணி நேரம் ஷூட் பண்ணோம். என்ன சார் சின்ன பசங்களோடயே சுத்திட்டு இருக்கீங்க? ஆக்ஷன் சார். என்ன சார் எப்போ பார்த்தாலும் சின்ன பசங்களோட பேசிட்டே இருக்கீங்க? ஆக்ஷன் ஆக்ஷன். என்ன சார் சின்ன பசங்களோடயே பேசிட்டு இருக்கீங்க? இவர் ஆக்டிங் பண்ணாமல் எங்களை டார்ச்சர் பண்ணார், இன்னொருத்தர் ஓவர் ஆக்டிங் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணார். ஆக்ஷன். அண்ணா நீங்க என்னண்ணா எங்க அண்ணா விட்டுருங்கண்ணா, விட்டுருங்கண்ணா. ப்ரீ ப்ரொடக்ஷனை நம்பி ப்ரொடக்ஷனில் இறங்கலாம், ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனை நம்பி ப்ரொடக்ஷன் பண்ணவே கூடாது. இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க. டப்பிங்கில் பார்த்துக்கலான்னு என்ன வேணாலும் பேசி எடுத்துடாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஃபுட்டேஜையும் எடுத்த மகான் இவர் தான். கொஞ்சம் க்ளோஸ்அப் வைங்க. ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒளிப்பதிவு. டேரக்டர் நினைக்கிற ஃபீலை ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு சினிமோட்டோகிராஃபரோட பொறுப்பு. இந்த படத்துக்கு அவன் ஒரு சீன் சொன்னான், அதை 360 தான் எடுக்கணும்னு சொன்னான். நானும் அதை எடுத்தேன், அதை கொஞ்சம் பாருங்க. பார்த்தீங்களா? இதை 360 சொன்னோன்னே தான் உங்களுக்கே தெரியுது.
ஆனால் ஒரு கரெக்டான 360 ஷாட் எப்படி எடுக்கணும்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். இப்படி தாங்க நான் ஆர்வ கோளாறில் எடுத்தேன். ஆனால் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் படம் எடுக்கலாம் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க. லைட்டிங்கும் சினிமாட்டோகிராஃபியும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். நான் என் படத்துக்கு செட் பண்ண லைட்டிங் வந்து ஃபோக்கஸ் ஆன் மாற்றுங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள். இந்த வாட்டி நம்ம கிரியேட்டிவிட்டி பிரச்சனையை சால்வ் பண்ண இப்படி ஒரு லைட்டிங்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு உண்மையான லைட்டிங் எப்படி இருக்கணும்னா, அடுத்தது எங்கள் படத்தோட எடிட்டர் இவர் தான். என்னதான் சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணாலும் எடிட்டிங்னு வரப்போ சில விஷயங்கள் சொதப்ப தான் செய்யும். மெயினாக ஃபைட்டிங் சீனில். ரைட்டு. அப்படியே லெஃப்ட்டு. சூப்பரா. ரைட்டு. ஓகே ஓகே. ஏய் நல்லா ஃபோர்ஸாக முறை. அப்படியே 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 அப்படின்னு இல்லை அப்படியே சூப்பர் அப்படியே. ஆனால் இதுக்கு கிடைச்ச ரிசல்ட் இந்த மாதிரி தப்புலாம் முக்கால்வாசி ஆர்வக்கோளாறு பசங்க தான் செய்வாங்க. உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்டோரி எழுதுறீங்கன்னா பிகினிங் மிடில் எண்ட் இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். சினிமாட்டோகிராஃபருக்கும் டேரக்டருக்கும் நல்ல ஒரு சிங்க் இருக்கணும். தயவு செஞ்சு எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் டுட்டோரியல் பார்த்தாச்சும் எடிட்டிங் பண்ணுங்கள். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னா அதை கரெக்டான ஃபார்மேட்டில் கான்செப்ட், ஒன்லைன், கேரக்டர், ட்ரீட்மெண்ட், மாஸ்டர் ஸ்க்ரீன் ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்டோட எழுதுங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது பட்ஜெட். 0 பட்ஜெட்டில் எடுக்கணுன்றதுலாம் வேறு லெவல். ஸோ பார்த்துக்கோங்க, கரெக்டாக எடுங்க.